அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை பொதுநூலக இயக்கத்தின் கீழ் இயங்கி வரும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் நிகழ்வு 13 இனிதே துவங்குகிறது. நமது நூலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள சாகித்ய அகாதமி விருது பெற்ற மற்றும் தமிழ் மொழிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய படைப்பாளிகளின் உருவப்படம் மற்றும் அவர்தம் குறிப்புகள் அடங்கிய செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் இருப்பதை அனைவரும் அறிவோம். இந்த அரங்கில் இடம்பெற்றுள்ள படைப்பாளிகளை போற்றும் விதமாக அவர்தம் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் என்கிற தொடர் நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் நினைவு நாளில் நாடாட மன்னர்களுக்கு பாட்டு எழுதிய காலத்தில் பாட்டாளி மக்களுக்கு பாட்டு எழுதிய ஒரு உத்தமரை போற்றும் விதமாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திருமிகு திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்களின் சிறப்புரையோடு அரங்கேற இருக்கிறது. நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்பித்து வரும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திருமிகு திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்கள் உள்ளிட்ட அவையோரையும் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு கொண்டு சிறப்பித்து வரும் வாசக நண்பர்களையும் நூலக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நிகழ்வின் துவக்கமாக நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்பித்து வரும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திருமிகு திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசினை வழங்கிட சென்னை அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையத்தின் முதல்வர் முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்கள் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றிட அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையத்தின் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் என்பது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம். அதில் அமைந்துள்ள 180 ஆளுமைகள், தமிழ் இலக்கியத்திற்கு தொண்டாற்றிய ஆளுமைகள், பல்வேறு விதமாக பணியாற்றியவர்கள், மொழியாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, அகராதியாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆராய்ச்சி இன்னும் 18 வகையின் கீழ் பிரித்து அவர்கள் குறித்த நிகழ்வுகளை தொடர்ந்து உரைகளாக அரங்கேற்றி வருகிறோம். அவை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய இணையதளத்தில் அரங்கேற்றப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான இன்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அந்த உரையரங்கத்தை இன்றைக்கு வழங்குவதற்காக நட்சத்திர பேச்சாளர், வழக்கமாக இதை அந்த துறை சார்ந்த எழுத்தாளர்கள் இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக கல்வியாளர்கள் அவர்கள்தான் வழங்குவது வழக்கம். முதல் முறையாக இந்த செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கத்திற்கு ஒரு நட்சத்திர பேச்சாளரை அழைத்திருக்கிறோம். மிகவும் பொருத்தமான பேச்சாளராக நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுடைய பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, ஆனால் நாங்களெல்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே 20-30 வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு மிக பிரபலமான, நீங்கள் உங்களில் பலர் கேட்டிருக்கக்கூடும், தமிழ் பாடல்களில், திரைப்பட பாடல்களில் சிறந்தவை கண்ணதாசன் எழுதிய பாடல்களா பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்களா என்ற ஒரு பாட்டு மன்றம், பட்டிமன்றம் என்பதை பாட்டு மன்றமாக மாற்றி அதை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்ற பெருமைக்குரியவர் நமது பெருமதிப்பிற்குரிய திண்டுக்கல் ஐ. லியோனி ஐயா அவர்கள். அவருடைய அந்த பாட்டு மன்றம் என்பது எல்லோரிடமும், அதாவது இசையையும் அதே சமயத்தில் இலக்கியத்தையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக, இங்கே நீங்கள் இந்த அரங்கத்தில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 180 பேரில் 3 பேர் மட்டும் திரைப்பட பாடலாசிரியர்கள் இருப்பார்கள். ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மற்றொருவர் கவியரசு கண்ணதாசன், மற்றொருவர் கவிப்பேரரசு வைரமுத்து. இந்த 3 பேரும் இதிலே அமைந்திருந்தார்கள். அதிலே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து இந்த அரங்கத்தை பார்வையிட்ட பொழுது சொன்னார்கள், எனக்கு மிகப்பெரிய சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில், பட்டுக்கோட்டையோடும் கண்ணதாசனோடும் வாழும் கவிஞராக என்னை வைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது என்று. அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எல்லோரையும் வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளரும் கூட கவிஞர் வைரமுத்து அவர்கள். ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு எழுத்தாளர் என்பதை விடவும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் என்பதை விடவும் பட்டுக்கோட்டையோடும் கண்ணதாசனோடும் தான் இருப்பதைத்தான் பெரிய விஷயமாக கருதி அவர் வந்து அன்றைக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூடிய நம்முடைய செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் பாடலாசிரியரும் மிகச்சிறந்த பாடலாசிரியரும், அதாவது பட்டுக்கோட்டை அவர்கள் எந்த அளவுக்கு சிறந்த பாடலாசிரியர் என்று சொன்னால்,
நாடோடி மன்னன் படத்திலே கண்ணதாசன் வந்து வசனம் எழுதியிருப்பார், ஆனால் ஒரு பாடல் கூட எழுதவில்லை. அந்த படத்திற்கு பாடல்கள் எல்லாம் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கண்ணதாசனுடைய எழுச்சியை திரைப்பட பாடலாசிரியர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது கண்ணதாசனுடைய எழுச்சியை பட்டுக்கோட்டை காலத்திற்கு பின்புதான் ஆரம்பமாகிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை யாராலும் நெருங்க முடியாத ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியராக இருந்தார். அதை வந்து பேசுவதற்கு ஒரு பாடலாசிரியை பற்றி பேசுகின்ற பொழுது வெறுமனை பேசினால் பத்தாது, பாடவும் வேண்டும். அதற்கு தகுதியான ஒரு பேச்சாளர் என்றால் எங்களுடைய மரியாதைக்குரிய பாடநூல் கழக தலைவர் அவர்கள்தான். நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நடுவர்களை பார்த்திருப்பீர்கள். நான் ஒரு சின்ன ஆய்வு செய்து எங்களுடைய சேர்மன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எந்த அடிப்படையிலே, அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு பொதுவாக சினிமாவிலே பிரிப்பார்கள், ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் என்று. அதாவது ஒரு ஏசி தியேட்டரில் ஒரு பெரிய நகரங்களில் பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப படித்த எலைட் குரூப் ஆடியன்ஸ், மீடியாக்கர் ஆடியன்ஸு, அல்லது ஒரு கிராமங்களில் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு 3 விதமான ஆடியன்ஸ், ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய பட்டிமன்றத்துக்கு 3 விதமான ரசிகர்கள் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஏ குரூப்பில் மட்டும்தான் ரசிகர்கள் இருப்பாங்க, பிசியில் இருக்க மாட்டாங்க. ஆனால் 3 தட்டிலையும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரே பட்டிமன்ற நடுவர் என்று சொன்னால் எங்களுடைய மரியாதைக்குரிய பாடநூல் கழக தலைவர் அவர்கள்தான். உங்களுடைய கரவொலிகள் அதை உறுதி செய்கின்றன. இன்னொன்று, பொதுவாக பேசுகின்ற பொழுது புதிதாக பேசுபவர்களுக்கு, புதிதாக என்னை போன்ற கல்வியாளர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது, பேராசிரியர்கள் பேசுகின்ற பொழுது உடல் மொழி இருக்காது, விஷயத்தை பேசுவதை தவிர அதற்கென்ற பாடி லாங்குவேஜ் வந்து இருக்காது. ஏன்னா ஒரு இயல்பாகவே படித்தவர்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். அதனாலே வந்து இப்போ எதுவாவது கல்வியாளர்கள் அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், தொழில்முறை பேச்சாளர்கள் இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் மொழி இருக்காது, அதில் ஒரு சங்கோச்சம் இருக்கும். அதற்காக பட்டிமன்ற நடுவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் இல்லை. சார் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படித்து ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அது வந்து இருந்தாலும் தொழில்முறை பேச்சாளர்களுக்கு தான் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது கையை காலை வசதி நம்மளெல்லாம் பயமுறுத்துறது இல்லை. சார் முகபாவனையிலே அந்த பாடி லாங்குவேஜை காட்டுவார். அவருடைய பேசும் பொழுது அவருடைய முகபாவனையிலே மொத்த விஷயத்தை கன்வே பண்ணுவார். அந்த அளவுக்கு அவருடைய யுனிக்கான பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது மற்ற பட்டிமன்ற நடுவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், பாடக்கூடியது பாடி லாங்குவேஜ். இன்னொன்று வந்து அவருடைய முக்கியமானது நகைச்சுவை. மிகுந்த நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் ரசித்த ஒரு பட்டிமன்ற நடுவர்களில் ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். மிகுந்த நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். அடுத்தது, மற்ற எந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, மிமிக்ரியும் பண்ணுவார். அது வந்து எல்லாருக்கும் பண்ண வராது. மிமிக்ரி பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு தனித்திறமை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திறமைகள் சேர்ந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பதால் தான் அவருக்கு வந்து டேட்டு கிடைக்காம வெளிநாடுகளில் போய் பேசுகிறது எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேச வைக்கணும் அப்படின்று நாங்கள் திட்டமிட்டு 2 மாதங்களுக்கு முன்னாலே அவர்கிட்ட டேட்டை பிளாக் பண்ணி இன்றைக்கி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டிருக்கோம். சார் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்து செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் வந்து இந்த உரையாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து, செந்தமிழ் சிற்பத்தின் உலகத்தை உங்களுக்கும் அவருக்கும் இடையில் நான் மேற்கொண்டு நிற்காமல் அவரை வந்து இந்த அற்புதமான உரையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்பத்தேனையும் வெல்லும் என்ற தலைப்பிலே உரையாற்றிட தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும் என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அருமையான பேச்சரங்கத்தில் என்னை அழைத்து பெருமை சேர்த்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் முன்னாள் இணை இயக்குனரும் இந்நாள் ஒரு மாபெரும் பொறுப்பேற்று போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அந்த கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய
பாடநூல் கழகத்தின் வெளியீட்டு பிரிவின் பொற்காலத்தை உருவாக்கியவர் என் அருமை சகோதரர் சங்கர சரவணன். காரணம், அந்த வெளியீட்டு பிரிவில் அவர் இணை இயக்குனராக பொறுப்பேற்ற பிறகுதான் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நூல்கள் மொழிபெயர்ப்பாகவும் பல சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களின் நூல்கள் புதிய பதிப்பாகவும் வெளியிடப்பட்ட அந்த மாபெரும் சாதனை படைத்த அருமை சகோதரர் சங்கர சரவணன் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தலைமை நூலகர். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடங்கின உடனே ஒரு பாட்டோடு ஆரம்பித்தேன். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும். இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியிருந்தார். இன்பத்தேன் அப்படின்னா இப்போ துன்பத்தேன் ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். தேன் என்றாலே அது இன்பந்தான். காரணம், தேனுங்கிறது இனிப்பு சுவை. எங்கேயாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் நம்ம இனிப்பை தான் பரிமாறுறோம். யாராவது ஒருத்தர் பாஸ் ஆனால் ஸ்வீட் தான் கொடுக்குறோமே ஒழிய பாவக்காயை ஒரு 1/4 கிலோ பொரித்து என்னுடைய மகன் பாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நம்ம கொடுக்கறதில்ல. இருந்தாலும் பாவக்காய் உடம்புக்கு நல்லது, இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கறதில்ல, இனிப்பை தான் கொடுக்குறோம். அதனால தான் இன்பத்தேனையும் வெல்லும் அப்படிங்கிறது, தேன் என்றாலே இன்பத்தை குறிக்கக்கூடிய சொல் தான். ஆனால் அந்த தேனை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்க முடியாது. ஆனால் கண்ணதாசன் தேனை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன், கொடித்தேன் இனி எங்கள் கொடித்தேன் என ஒரு படித்தேன், பார்வையில் குடித்தேன், குடித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன், அழகினை ரசித்தேன், பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அதில் ஒரு படித்தேன், பார்வையில் குடித்தேன் எழுதியிருப்பார். ஒரு படி தேனை ஒரு படியில் வச்சு அப்படியே குடிக்கிறதுனா அது நடக்கக்கூடாத காரியம். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இன்பத்தேனையும் வெல்லும்னு அந்த இசை பற்றிய ஒரு அழகான பாடல். ஏஎம் ராஜாவினுடைய இசையில் மோகன ராகத்தில் அமைந்த பாடல் அது. ஆனால் கண்ணதாசன் ஒரு படி தேனை அப்படியே குடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தேன் சிரித்தேன் பாட்டில் எழுதியிருப்பார். ஆனால் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவருடைய பாடல்கள் எல்லாமே தேனினுடைய சுவையை நம்ம கையில் ஊற்றி அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பாட்டினுடைய சுவையை உணர்ந்து தான் நம்ம அதை ரசிக்க முடியும். எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் காலையில் ஒரு பாட்டை நம்ம கேட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு நம்மளை விட்டு போகவே போகாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். காலையில் கிளம்புறப்ப ஒரு பாட்டை கேட்டோம்னா அந்த பாட்டு எங்கன போய் நம்ம நின்னாலும் அந்த பாட்டு திருப்பி நம்ம மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று ராணிப்பேட்டை புத்தக திருவிழாவுக்கு போகிறப்ப காலையில் கிளம்புறப்போ ஒரு பாட்டு டிவியில் ஓடிச்சு. கண்ணதாசன் எழுதின நிழல் நிஜமாகிறதுங்கிற படம். இலக்கணம் மாறுதோ அந்த பாட்டு. அதுக்கப்புறம் கம்பன் ஏமாந்தானான்னு அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டும் வந்துச்சு. கம்பன் ஏமாந்தானுங்கிற பாட்டை நான் கேட்டு போனேன். ராணிப்பேட்டை புத்தக திருவிழாவில் போய் பேச ஆரம்பித்தோன்னா முதல்ல அந்த பாட்டை தான் பாடி ஆரம்பித்தேன். அந்த பாட்டை அப்படியே நாள் முழுவதும் என்னை ஆக்கிரமிச்சிருச்சு. அதில் எந்த வரியை எடுத்து பாடினேன்னா, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன், கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே, கற்பனை கேதானே கம்பன் ஏமாந்தான். கம்பன் மட்டும் இல்லை, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன்னு எல்லாரும் பாட்டில் காதலில் ஏமாந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை கண்ணதாசன் அதில் கொடுப்பார். அது மாதிரி
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களில் நம்ம ரொம்ப ரசிக்கிற பாடல்கள் இன்றைக்கி வந்து இன்பத்தேனையும் வெல்லும்னு தலைப்பு கொடுத்துருக்கறனால அவருடைய தத்துவ பாட்டை தான் எல்லாம் எடுத்தோன்னு ஆரம்பிப்பாங்க. பட்டுக்கோட்டையினுடைய தத்துவம் இருக்கிறதே, வாழ்வியல் தத்துவம் எப்படிப்பட்ட தத்துவம் தெரியுமா அப்படின்ட்டு முதல்ல எந்த பாட்டை ஆரம்பிப்பாங்கன்னா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கையில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது தான் சொந்தமடா அப்படின்னு அவருடைய தத்துவ பாட்டாக சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி இன்பத்தேனையும் வெல்லும்னு தலைப்பு கொடுத்துருக்கனால பட்டுக்கோட்டையினுடைய காதல் பாடல்களை முதல்ல நம்ம வரிசைப்படுத்தி அவர் காதல் பாடல்களை மற்ற கவிஞர்களை விட எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். அந்த தயாரிப்பாளர்கள்லாம் அவர்கிட்ட பாட்டு கேட்கும்போது, ஐயா உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தயவுசெய்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காதல் மற்றும் அந்த ரசம் மட்டும் வர்ற மாதிரி எழுதுங்க, தயவு செய்து அதை எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுவாங்க. தங்கப்பதுமைங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ராஜசுலோசனாவுடைய அந்த நாட்டியத்துக்கு அப்படி ஆடுற மாதிரி ஒரு பாட்டு, நல்ல கலை ரசனையோடு இருக்கணுங்க, அந்த பாட்டை அவ்வளோ அருமையாக நீங்கள் எழுதணுங்க அப்படின்னு சொன்னோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிட்டார். அழகா அமீர் கல்யாணி ராகத்தில் டியூன் அது. முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதவும், ஆஹா பிரமாதமாக இருக்குது, முகத்தில் முகம் பார்க்கலாம், கண்ணாடி மாதிரி உன் முகம் இருக்குன்னு இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கீங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டே இருந்துச்சு. தயாரிப்பாளர் கைதட்டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பரவாயில்ல, பொது உடைமை சிந்தனையே இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதிட்டீங்கன்னு. பட்டுக்கோட்டை கையை பிடிச்சி, பிரதர் அதில் அழகாக பொது உடைமை சித்தாந்தத்தை உள்ளே இணைச்சிருக்கேன், நீங்கள் கண்டுபிடிக்கலன்னார். எங்கெங்க அப்படின்னோடனே பாட்டை முழுசாக கேளுங்க. முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம், அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் அதை இருவருக்கும் பொதுவாக்கலாம்னு பொது உடைமை சித்தாந்தத்தை அந்த இடத்துல ஆண் பெண்ணுக்கும் அந்த இல்லற சுகம் பொதுவாக இருக்க வேண்டும்னு பொது உடைமை சித்தாந்தத்தை அந்த பாட்டில் எழுதியிருக்கேன்னார். தயாரிப்பாளர் கையை பிடிச்சி அழுதுட்டார். உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு, என்ன பாட்டு எழுதினாலும் பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்துடுறீங்களேன்ட்டு. ஸ்ரீதர் கல்யாண பரிசு படத்துக்கு பாட்டு, தீபாவளியை பற்றி பாட்டு, அந்த பாட்டு உன்னை கண்டு நானாடங்கிற பாட்டை சோகமாக எழுதினான். அப்பையும் சொல்லியிருக்காரு, தீபாவளியை பற்றி பாட்டுங்க, உங்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க, தயவுசெய்து தீபாவளி மட்டும் வர்ற மாதிரி எழுதுங்க அப்படின்ட்டு அந்த உன்னை கண்டு நானாடங்கிற பாட்டு உன்னை கண்டு நான் வாடன்னு சோகமாக மாறும் பின்னாடி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்து சேர்த்துருப்பார்னா, உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரின் கதை சொல்லும் தீபாவளி, ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடான்னு ஏழைகள் தீபாவளி கொண்டாட முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்ற அந்த சித்தாந்தத்தை அந்த பாட்டில் வச்சேன்ட்டு ஸ்ரீதர் வந்து அப்படியே பார்த்துட்டு, உண்மையிலே உங்களையெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. மகேஸ்வரின்னு ஒரு பக்தி படம், அந்த படத்தில் பக்தி பாட்டு எழுதுங்க, இதுலேயும் உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுத சொன்னதுக்கு அழகாக ஒரு பக்தி பாட்டு எழுதினார். தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீர்த்தாழவா வாவா அமிழ்தானவா. ஆஹா,
சிவபெருமானே நேரில் வந்த மாதிரி இருக்கே, அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்கன்ட்டு. அடுத்த வரி, எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி, எளிமை அகல வரம் தா வா வா அமிழ்தானவா. ஏழ்மை அகல வரம் தான்ட்டு சிவபெருமான்கிட்ட கூட ஏழ்மை இருக்கக்கூடாதுன்னு பொது உடைமை சித்தாந்தத்தை சிவபெருமானுக்காக எழுதும் பாடலில் கூட எழுதி அந்த முத்திரையை பதித்த ஒரே கவிஞன், மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். பக்தி பாட்டு எழுத சொன்னாலும் காதல் பாட்டு எழுத சொன்னாலும் அதில் தன்னுடைய பொது உடைமை சித்தாந்தத்தை எப்படியாவது அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். அவருடைய பாட்டுக்கு பெரிய கோனார் நோட்ஸ்லாம் தேவையில்லை. ரசனைங்கிறது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே வரணும். நகைச்சுவையை கேட்டோன்னே குபீர்னு சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப யோசித்து சிரிப்பாங்க. இதுக்கு சிரிக்கலாமா வேணாமா, பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அப்படிம்பாங்க. கூட்டத்தில் நான் பார்ப்பேன், சில பேர் வாயை மூடிட்டு சிரிப்பாங்க, சில பேர் கர்ச்சிப் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறப்ப, டக்குன்னு முகத்தை மூடிட்டு இப்படி சிரிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள அடித்து முதுகுலையெல்லாம் அடித்து ஒருத்தன் எந்திரிச்சு முன்னால் வந்துட்டான். நேற்று ராணிப்பேட்டையில் என்ன சொன்னேன்னா, ஒரு சாதாரண விஷயந்தான் சொன்னேன். ஒரு பாடகர் மேடையில் பாடிக்கிட்டு இருந்தார், முன்னால் ஒருத்தன் அருமையாக ரசிச்சிட்டு இருக்கான். அப்படி ரசனை. அவர் ஒரு அருமையான பாட்டை பாடுறாரு, பக்தி பாட்டு. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுகம் கலியுகம். அவன் முன்னால் உட்காந்து தலையை அப்படி ஆட்டுறான். ஆஹா, இப்படி ஒரு ரசிகனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டே ஒரு 10 பாட்டு பாடுறாரு. கச்சேரி முடிஞ்ச பிறகும் தலையாட்டிக்கிட்டே இருந்தான். என்னடா வினோதமான ரசிகனாக இருக்கேன், கச்சேரி முடிஞ்ச பிறகும் தலையாட்டுறானே, நம்ம பாடின பாட்டை நினச்சி ரசிக்கிறானோ அப்படின்னு முடிஞ்ச பிறகு போய் கையை பிடிச்சிட்டு, தெய்வமே எப்படியா இப்படி ஒரு ரசனை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையான்னு அவன் சொன்னான். பிறந்ததுலேருந்தே தலையாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நரம்பு தளர்ச்சி. நான் மண்டையாட்டுறதை பார்த்து நீ உன்னை யார் 15 பாட்டு பாட சொன்னதுண்டு. அதனால் நம்ம ரசிக்கிறது தலையாட்டுறதை வச்சு ரொம்ப அருமையாக ரசிக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு போட்டுறக்கூடாது. சிரிக்காமல் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு ரசிக்காமல் இருக்கீங்கன்ட்டு நான் நினைக்கக்கூடாது. சிரிப்பும் ரசனையும் சில பேர் அமைதியாக கூட வெளிப்படுத்துவார்கள். காரணம், மாணவர்கள்ட்ட நாங்கள்லாம் பாடம் நடத்துகிறவங்க கவனிக்கிற மாதிரியே இருப்பேன், ஆனால் கவனிக்கவே மாட்டேன். சில பேர் அப்படியே ஆமாமான்லாம் சொல்லுவானுங்க. ஆக்சிஜன் நடத்துகிறப்ப அப்படியான்ட்டு அப்படியே தலையெல்லாம் ஆட்டுவான். பொட்டாசியம் குளோரைட்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடு 3:1 என்ற விகிதத்திலே கலந்து வெப்பப்படுத்தினால் வருகின்ற வாயு ஆக்சிஜன் தான் அப்படின்னு நடத்தி முடித்த பிற்பாடு என்ன நடத்தினேன்னு சொல்கிறா அப்படின்னா, எப்போ சார் நடத்துனீங்க அப்படின்னா. காரணம் என்னென்னா, அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிளாஸில் லைவாக இருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிருவான். ஆனால் அது தப்பு. ஆடியன்ஸை அப்படியே எல்லாருடைய முகத்தையும் பார்த்து பேசுவோம் நாங்கள்லாம். ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது. சில பேர் அங்கே உட்காந்து மொபைல் பார்த்துட்ருப்பேன். என்னடா அது முடிஞ்ச பிறகு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே மொபைல் பார்த்தீங்களே, உங்கள் நிகழ்ச்சியை தான் சார் உட்காந்து பார்த்துட்ருக்கேங்கிறான். நேரடியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுவிட்டு என் பட்டிமன்றத்தை நான் பேசுகிற இடத்துல உட்காந்து ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இப்படி அந்த மொபைல் கலாச்சாரம் இன்றைக்கி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய பாடல்களை ரொம்ப நம்ம எளிமையாக அன்றைக்கி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சாளருக்கு. ஒரு பாடகரை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாடகர் இப்படி தான் பாடிக்கிட்டு இருந்தார். கூட்டம்லாம் கலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்னடா எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க, நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு பாடுறோமே அப்படின்னு. உடனே அவர் மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னார். மதுரைக்காரன் பூரா உட்காந்து எங்களுடைய மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கின்றோம் அப்படின்ட்டு 100 ரூபாயா மதுரைக்காரன் கொடுக்க ஆரம்பிச்சினேன். பாடகர் முடிவு பண்ணிட்டார், ஒவ்வொரு ஊராக இனிமேல் பாடி வசூலை பாத்திர வேண்டியதான்ட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அப்படின்னார். திருச்செந்தூர்காரன்லாம் ஆஹா எங்களுடைய ஊரை பற்றி பாடிவிட்டார் அப்படின்ட்டு 200 ரூபா கொடுத்தேன்.
தஞ்சாவூர் மண்ணை எடுத்துனார். ஆஹா, தஞ்சையை பற்றி பாடிய பாடகருக்கு 300 ரூபாய் அன்பளிப்பு. சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பல அப்பளமேனார். சேலம் திண்டுக்கல் 2 ஊரும் சேர்ந்து ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தான். கூட்டத்துக்குள்ளே ஒரு பாம்பேக்காரர் உட்காந்துருந்தார். அவருக்கு இப்போ ஊரை பற்றி பாடலேன்ட்டு அவருக்கு தமிழ் தெரியாது. பாடகரை பார்த்து பாம்பே பாம்பே அப்படின்னார். பாம்பே பாம்பே பாம்பேன்னு ஒரு பாட்டு கூட தெரியாது. பம்பாய் படத்தில் கூட பாம்பேன்னு பாட்டு இல்லையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு அடிச்சாம் பாருங்க ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பே பற்றி 10 முறை பாடிய அண்ணன் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அன்பளிப்புன்னா. நல்ல பாம்பை பற்றி பாடி பாம்பேக்காரன்ட்ட 10,000 ரூபா வாங்கியிருக்கான் பாரு நம்பால். எளிமையாக ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு செல்வது, விஷயங்களை எளிமையான விஷயத்தை நோக்கி மூலமாக கொண்டு செல்வது, அதைத்தான் பட்டுக்கோட்டை செஞ்சார். அவர் எந்த பாட்டு எழுதினாலும் இப்படி மேலே மேஜை இப்படி தட்டிக்கிட்டே தான் அந்த தாளத்தோடு தான் பாடுவாராம். சின்ன பையனாக இருக்கும்போது போய் ஒரு செங்கப்படுத்தான் காட்டில் ஒரு ஓடைக்கு பக்கத்தில் உட்கார்றாரு. அந்த இடத்துல அந்த மீன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த இடத்துல 2 கல் எடுத்து அப்படியே தட்டிக்கிட்டே டிங்ட்டு டக்கா டிங்ட்டு டக்கா டிங்ட்டு டக்கா டிங்ட்டு டக்கான்னு அந்த மீனை பார்த்துட்டு, ஓடிப்போ கெண்டை குஞ்சே ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே, ஜிங் சச்சான் அந்த கையில் அந்த தாளத்தை போட்டே பாடுவாரான். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திண்டுக்கல்லில் நடந்திருக்கு. அங்கே ஒரு நாடகம் போடுறதுக்கு எல்லாம் ரிஹர்சல்லாம் பார்த்து பயங்கரமாக நடிக்கிறதுக்கு மேக்கப் போட்டு ரெடியாக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. 6 மணியத்தோடு ஓப்பன் ஆகுது. மழை பிடிச்சி கொட்டிருச்சு. அன்னைக்கு தான் முத அவர் மேடையில் நடிக்க போகிறாரு. முதல்ல நடிக்க போகிறப்ப இப்படி மழை வந்துருச்சேன்ட்டு எல்லாம் அப்படியே சோகமாக ஒரு வேனில், அதான் அந்த காலத்தில் 1954 எந்த வேனில் வந்திருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கம்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணுற வேனு, இந்த இப்படி உள்ளே கொடுத்து சுற்றி ஸ்டார்ட் ஆகும். இடையில டீசலை போட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வர்ற வேனில் வர்றாங்க. நாடகம் நடக்காமல் போச்சேன்ட்டு எல்லாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் பட்டுக்கோட்டை அந்த பஸ்ஸில் இருக்க அந்த சீட்டில் தாளம் போட்டுக்கிட்டே ஒரு பாட்டை எழுதுறாரு. டன் டக்கின் டன் டக்கின் டன் டக்கின் டன் டக்குன்னு பட்டுக்கோட்டை தாளத்தை போட்டோன்னா எல்லாரும் கூடயே ஜந்தாங்க கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டுன்னு திடீர்னு ஞாபகம் வரல. அங்கே போய் நம்ம தத்துவம் பாடினோம்னா கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான். அவன்கிட்ட போய் ஆடுவைய ஆட்டம் என்னன்னம்னா அடித்து கொன்னே முடியும், உட்கார்றா அப்படின்றவாங்க. அதனால் எல்லாரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி வார்த்தைகளை போட்டு ஒரு பாட்டு எழுதணும்னா பட்டுக்கோட்டை உடனே அந்த தாள கதிக்கு சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போகிற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குளிரெடுக்கிற குழந்த மேலே துணியை போட்டு போத்துனா, குவான்னு கத்துனதால முதுகில் 2 சாத்துனா, கிளு பைய கையில் கொடுத்து அழுத புள்ளைய தேத்துனா, சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போகிற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, பள்ளப்பட்டு கிராமத்தில் பழைய சோறை தின்னுக்கிட்டு பங்காளி வீட்டு கும்மாளத்தில் அப்படின்ட்டு அப்படியே வரிசையாக ஒரு அர்த்தமில்லாத வரிகளை வச்சு அப்படியே எழுதினார். அந்த இடத்துல வந்த பாட்டு தான் அந்த சின்ன குட்டி நாத்துனா. ஆரவல்லிங்கிற படத்தில் அந்த பாட்டு வரும். ஒரு அர்த்தமில்லாத வார்த்தைகளை கொண்டு கூட ஒரு அழகான பாடலை எழுதக்கூடிய ஆற்றல் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு உண்டு. அவருடைய காதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா நிலாவை ரொம்ப அழகாக படம் பிடிச்ச ஒரு அற்புதமான கவிஞர். டிஆர் மகாலிங்கமும் பி சுசீலா அம்மாவும் பாடின பாட்டு. டிஆர் மகாலிங்கம் 7:30 கட்டையில் தான் ஆரம்பிப்பார். இசைத்தமிழ் அப்படின்னு சிவபெருமானே நான் வந்துடுறேன் பொறப்பா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறப்பே 7:30 தான். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதே அப்படி கம்பீரமாக ஆரம்பிக்கணும். அந்த குரல் சுசீலாமாவோட குரல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 பேருக்கும் டூயட்டு எப்படி கொடுக்கணும்?
அதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதுகிறாரு. ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் எழில் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. சுசிலாமா துள்ளி துள்ளி ஆடும் இந்த லோகமங்கை, சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை, எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தாள் அப்படின்னு மெதுவாக பாடுவாங்க. அடுத்து டிஆர் மகாலிங்கம் தொடங்குவார் பாருங்க, அந்த விழி பெற்ற ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பழைய பாடகர்கள் பூரா அப்படித்தான் மிரட்டுற மாதிரியே இருக்கும் காதல் பாட்டுக்குள்ள. கேஆர் ராமசாமி ஜிக்கி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி தெரியும் பூங்குகில லவ் பண்ணுறியா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதே இந்த வேளையிலே, உண்மையன்றி இங்கு இன்பம் இல்லை, உற்ற துணை வேறு யாரும் இல்லை அப்படின்னு பாடுவாங்க ஜிக்கி. இவர் அன்பில் விளைந்த அமுதே அப்படி பாடினாத்தான் அவர் பாடகர் அன்னைக்கு. அப்படி இருந்த காலத்தில் டிஆர் மகாலிங்கத்துக்கும் பி சுசீலாவுக்கும் ஒரு டூயட் பாட்டு, ஆடை கட்டி வந்த நிலவோ. நிலாவுக்கே ஆடை கட்டி நிலா நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்று நிலாவுக்கு ஆடை கட்டிய ஒரே கவிஞன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். இந்த கற்பனை எப்படிப்பட்ட கற்பனை பாருங்கள். நிலாவை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகே, கண்ணதாசன். நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய். வாலி. நிலாவேவா செல்லாதேவா, இது ஒரு நிலா. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, கண்ணதாசன். நிலவும் மலரும் பாடுது, எத்தனையோ நிலா பாட்டு இருக்கு. ஆனால் நிலாவுக்கு ஆடை கட்டி வந்த நிலவோ அப்படின்னு ஒரு பெண்ணை கௌரவமாக வர்ணித்தலில் கூட ஒரு பெண்ணை கௌரவப்படுத்தி ஆடை கட்டி வந்த நிலவோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோன்னு எழுதினார். அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. ஜுவாலஜியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. காக்காவில் இருக்க கூட்டில் தான் போய் அது முட்டையிடும். ஆனால் பட்டுக்கோட்டை அடிச்சு விட்டார், கூடு கட்டி வாழும் குயிலோன்னு. அது எப்படி கூடு கட்டி வாழும் குயில்னு எழுதுனீங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை தான் ஜமாலிச்சிட்டார் அழகா. என்னன்னா, காதலி அவ்வளோ முக்கியமானவ, கட்டவே தெரியாட்டி கூட உனக்காக நான் கூடு கட்டி அதில் நான் வாழ்வேண்டா அப்படின்ட்டு, குயிலே கூடு கட்ட தெரியாத குயிலாக நீ இருந்தாலும் எனக்காக கூடு கட்டுவாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் எழுதினேன்ட்டு. இது மாதிரி நிறைய அடிச்சு விட்ருக்காரு அவர். சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு, 6 அடி நிலமே சொந்தமாடான்னு தான் எல்லா கவிஞர் எழுதுவாங்க. இவர் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு. எல்லாம் 6 அடி தானடா சொல்லுவாங்க, நீ எதுக்குடா 8 அடின்னு எழுதினேன்ட்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்ல உயரம் 6.25 அடி இருப்பார். எனக்கு 6 அடி பறித்தா காலை வெளியில் வச்சு தான் புதைக்கணும். அதனால் என்னுடைய சுயநலத்துக்காகத்தான் நான் 2 அடி சேர்த்து, சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம். அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே 6.25 அடி 7 அடி தான். ஓஏகே தேவர் 6 அடி 6 அங்குலம் அவர். அதனால் இவனெல்லாம் புதைச்சாக்க கண்டிப்பாக காலை வெளியே வச்சு தான் புதைக்கணும். அதனால் 2 அடியை சேர்த்து விடுங்கடான்ட்டு தான் சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு. ஒரு காதல் பாட்டில் கூட இயற்கையை அப்படியே ஒப்பிட்டு எழுதுவார். இயற்கையை கலந்து ஆடை கட்டி வந்த நிலவோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, காடு விட்டு வந்த மயிலோ அப்படின்னு எழுதியிருப்பார். காட்டிலிருந்து வந்த ஒரு மயில் எவ்வளோ அழகாக ஆடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இரும்பு திரை படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் வைஜெயந்தி மாலாவும் அந்த டூயட்டு, அது எஸ்வி வெங்கட்ராமனுடைய மியூசிக்கு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு மலைய மாறுதம் ராகத்தில் ஆரம்பிக்கும். இடையில திடீர்னு கல்யாணி ராகத்தில் போகும். அந்த கதாநாயகி கதாநாயகனை கேட்குறா,
மலர் கொடி தலையாட்ட மரக்கிளையும் கைவீச கிளையில் கொடியினையும் படியானதும் ஏனோ. ஒரு மரக்கிளை அப்படியே இருக்குது, கொடி அப்படியே வந்து அந்த கிளையில் போய் டக்குன்னு இப்படி பிடிச்சிக்குதே ஏன் அப்படின்னு கேட்குறா. உடனே அதுக்கு பதில் கதாநாயகன், இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியினை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ. நெஞ்சில் குடியிருக்கும் அந்த இயற்கையில் நடக்கிற செயல்களை அப்படியே காதலோடு ஒப்பிட்டு பேசுகிறதுல பட்டுக்கோட்டைக்கு நிகர் அவர் தான். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். எங்கே தம்பி வந்துட்டுருங்க? சும்மா அப்படியே வந்தேன். சும்மானா சும்மா அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே சும்மா எவனையாவது வம்புழுத்துட்டு அடி வாங்கிட்டு அப்படியே சும்மா போகலாம்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. சும்மா சும்மா சில பேர் என்ன சும்மா கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படிமா. அது எதுக்கு எப்படிடா சும்மா கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு. கல்யாணத்துக்கு எப்படிடா சும்மா வந்தேன்? நான் சும்மா வந்தேன், வர சொன்னாங்க வந்தேன், அப்போ சும்மா வந்துட்டு போக வேண்டியதானே? இல்லை சும்மா வந்தேன், அப்படியே சும்மா சாப்பிட்டு அப்படியே சும்மா ஒரு ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு. இந்த சும்மாங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறதுனே தெரில. இங்கே பாரு, இதே மாதிரி நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படிமா. இந்த சும்மாக்கு அர்த்தம் வேறு. ஏண்டா என்ன காசு கொடுக்காம இது ஜீனி கேட்குற, சும்மாவா கடன் நடத்திக்கிட்டு இருக்கான், சும்மாலாம் தர முடியாதுடா. இந்த சும்மாக்கு அர்த்தம் வேறு. சும்மா நிற்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. ஆனால் ஒரு கவிஞர் இன்றைக்கி எழுதியிருக்கார் ஒரு பாட்டு, சும்மாங்கிற ஒரு வார்த்தையை வச்ச பாட்டு முழுதும் எழுதிட்டார். 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா சும்மா. இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. சும்மா 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 சும்மா. இதுக்கு உட்காந்து மியூசிக் போட்டிருக்காரு பாருங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் சரணம்தான் டாப்பு. சும்மா 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 சும்மா. 5 மணிக்கு சும்மா சும்மா. ஒரு பாட்டை உருவாக்கிட்டான் பாருங்க ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு. 7 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 8 மணிக்கும் சும்மா சும்மா. ஏன் அப்படி எழுதுனேன்னு அந்த கவிஞரை கேட்டேன். அவர் சொன்னார், இது குடும்ப கட்டுப்பாடுக்காக எழுதின பாட்டுங்க. கல்யாணம் 4 மணிக்கு முடியுதுன்னா 5 மணிக்கும் சும்மாரு, 6 மணிக்கும் சும்மாரு, 7 மணிக்கும் சும்மாரு. உலகம் உறுப்புணும். நீங்கள் அதுக்காகத்தான் அவன் சும்மாவே இருந்தால் தான் மக்கள் தொகை பெருகாதுங்கிறதுக்காக எழுதினேன் அப்படின்னாரு கவிஞர். அது மாதிரி சும்மாங்கிற வார்த்தையை எவ்வளோ அழகாக பயன்படுத்தினார் பாருங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி, சம்பா பயிரை பறித்து நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். அதில் ஒரு பெண் அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்குற மாதிரி எழுதியிருப்பார். மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், உழைக்கிறவனுடைய வாழ்க்கையில் பசி ஏயா வருது ஒரு பெண்ணு கேட்குறா. அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதினால் வரும் தொல்லையேடி, பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான். பதில், கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேற வேணுமடி. ஒரு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்ற ஒரு விவசாயியும் அவனுடைய காதலியும் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேறணும்னு மாட்டு வண்டி ஓட்டி வருகின்ற விவசாயி கூட சிந்திக்க சொல்ல எழுதுகின்ற ஆற்றல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற அற்புதமான கவிஞனுக்கு தான் உண்டு. அதனால தான் அவருக்கு பேர் மக்கள் கவிஞன். இன்னொரு பாட்டு பதிபக்திங்கிற படத்தில் டிஎஸ் பாலையாவும் சந்திரபாபும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. சந்திரபாபு வெஸ்டர்ன் மியூசிக்கோட பெரிய லவர். சந்திரபாபோட பாட்டு பூரா வெஸ்டர்ன் மியூசிக்காக தான் இருக்கு. நிறைய பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சில்லை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பட்டுக்கோட்டையே சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார்.
ஹே உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பதும் உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, சும்மா பைத்தியம்மா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, சொல்லு சோறு தண்ணி வேறு ஏதுமில்லாம கிடக்கணுமா. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பதும் உனக்காக. இலங்கைக்கு இந்தியாவுக்கும் பாலம் போடுவார் பாருங்க. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா, இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன், மேகம் போல வான வீதியில் நின்று நடந்திடுவேன், இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பதும் உனக்காக. வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாலையாவும் சந்திரபாபும் வெஸ்டர்ன் மியூசிக்லேயும் கர்நாடிக் மியூசிக்லேயும் பாடுற மாதிரி பதிபக்தியில் ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. வெஸ்டர்ன் மியூசிக்கில் அன்றைக்கே நிறைய திரைப்பட பாடல்கள் பழைய பாட்டு வந்துச்சு. ஓரிரவு படத்தில் ஒரு நரிக்குறவ பெண் வந்து பாசி விற்கிறதுக்கு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாட்டு போட்டிருப்பாங்க. ஐயா சாமி ஆவோஜி சாமி, ஐயா வாயா ராயா யூ கமையா, ஐயா சாமி ஆவோஜி சாமி, நரி கொம்பிருக்கு வாங்கலையோ. எங்கேயாவது ஒரு நரிக்குறவ பெண் பாசி இப்படி வெஸ்டர்ன் மியூசிக்கில் விற்றா ஒரு நாள் பாசி வாங்குவானா? சாமியா ஓசியா பாசியா வாங்கிட்டு போ சாமியா, வெண்ணாப்பில் சிவப்பு பாசி இருக்கு சாமி, பச்சை பாசி இருக்கு சாமி, கருப்பு பாசி இருக்கு சாமி, வாங்கிட்டு போங்க சாமி, இப்படி தான் இருப்பாங்க. ஐயா சாமி ஆவோஜி சாமின்ட்டு. அன்னைக்கு அந்த பெண் பாசி விற்கிறதுக்கு வெஸ்டர்ன் மியூசிக், பூ விற்கிற பெண் வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாடுற மாதிரி, மல்லிகைப்பூ ஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமா, தொட்டாலும் கைமணக்கும் பூவு பட்டான ரோஜா பூவு கதம்பம் வேணுமா. பூ விற்கிற பெண் வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாடுற மாதிரி அன்னைக்கு ஒரு பாட்டு. அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு ஆரவள்ளிங்கிற படத்தில் ஒரு வெஸ்டர்ன் டியூனை கொடுக்குறாங்க. ஹே சிரா ஹே சிரான்னு ஒரு அருமையான வெஸ்டர்ன் மியூசிக் டியூன் அது. ஹே சிரா சிரா அதுக்கு எழுதினார் பாட்டு. சின்ன பெண்ணான போதிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே, எண்ணம் போல் வாழ்வு ஈடேறுமா அம்மா நீ சொல் என்றேன், வெண்ணிலா நிலா என் கண்ணல்லவா கலா, இனி எண்ணம் போல் வாழ்விலே இன்பம் தான் என்றால். வெஸ்டர்ன் மியூசிக்கில் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. பதிபக்தி பாட்டில் டிஎஸ் பாலையா எப்படிப்பட்ட கலைஞர்னு தெரியும். அந்த வாய்ஸே இன்னும் அந்த வாய்ஸை அவர் இறந்த பிற்பாடு பிறந்தவன்லாம் இப்போ அந்த வாய்ஸை கேட்டால் கை தட்டுறான், அப்படி ஒரு வாய்ஸ் அது. மதுரை வீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரியை கதாநாயகன் கடத்திட்டு போவார். அப்போ ராஜா வந்து டிஎஸ் பாலையா தான் தளபதி. நரசப்பா வீரன் ராஜகுமாரியை தூக்கி கொண்டு போகிறான், உடனடியாக போய் அவரை பிடித்து வா அப்படின்னு அனுப்புவார். உடனே பாலையா இதோ முன்னா 5 நிமிடங்களில் நான் பிடித்து வருகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போவார். போயிட்டு பிடிக்க முடியாமல் திரும்பி வந்துடுவார். அப்போ ராஜா கேட்பார், நரசப்பா வீரனை பிடித்தாயா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. தொடர்றதுனாலே பின்னால் போகிறதான். ஆனால் முன் தொடர்ந்து சென்று விட்டான்னு சொன்னதை அந்த ராஜா கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படிம்பார். அப்போ ராஜாலாம் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்காங்க பாருங்கள் அன்னைக்கு. உண்மையிலே அதை டிஎஸ் பாலையா அந்த வாய்ஸு அப்படி ஒரு காமெடியான வாய்ஸு. தில்லான மோகனம்பாலில் பார்த்தீங்கன்னா பத்மினியோட நாட்டியத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் இவங்களுக்கு தெரியாமல் போய் பார்க்க போயிருப்பார். இவங்கள்லாம் சிவாஜி கணேசனுக்கு தெரியாமல் பத்மினியோட டான்ஸை பார்த்துட்டு, ஆனால் 2 பேரும் மாட்டிக்கிடுவாங்க. பாலையாட்ட கேட்பார், அண்ணே
மோகனாங்கியோட நாட்டியம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படிம்பாரு. அதுக்கு பாலையா ஒரு பதில் சொல்லுவார், மோகனாவை விட தம்பி அவங்க அம்மா தான் தம்பி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிம்பாரு. மோகனாவை விட அவங்க அம்மா தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன டயலாக்ல எப்படிப்பட்ட அந்த டிஎஸ் பாலையாவும் சந்திரபாபு சந்தித்து பாடுற மாதிரி. இவர் வெஸ்டர்ன் மியூசிக் பாடினா டிஎஸ் பாலையா கர்நாடக சங்கீதம் பாடணும் பதிபக்தியில். அதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுகிறார் பாட்டு. சந்திரபாபு பாடிட்டு வருவார், ராக் 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 அண்ட் ரோல், ஷேக் 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 அண்ட் ரோல், பாய் 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 அண்ட் ரோல், இங்கிலீஷ் டான்ஸ் 1 and 2 and Indian dance, தாய் 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 பார்மா டான்ஸ், ரீபா பாபா பீபா பாம் சைனா டான்ஸ், ரீபா பீபாம் லேடி டான்ஸ், ஜோடி டான்ஸ், பாடி பியூட்டிகள் பப்ளி சிட்டிகள் பாடி ஆடிடும் டான்ஸ், கொம்புல பழம்பழுத்து தொங்குறது காலை, லவ்வுல மயமெங்கி பொங்குறதும் கலை, வீதியிலே குந்திக்கிட்டு பாடுறதும் கலை, வீதியிலே கர்ணம் போட்டு ஆடுறதும் கலை, காலை காலை ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சந்திரபாபு. உடனே பாலையாக்கு ஒரு கர்நாடகா சங்கீதம். ஆடினார் அன்றே பாடினார் தில்லை அம்பலத்தே நின்று அரகரனாம் திருநடன சபேசன், ஆடினார் அன்றே சார் 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 டோன்ட் வரி சார், பார் 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 வேலைகளை பார், பாய் 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 பலே பலே பாய், ராக் அண்ட் ரோல் அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கும் கர்நாடிக் மியூசிக்கு வெஸ்டர்ன் மியூசிக் ரெண்டுக்குமே பாட்டு எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இத்தனைக்கு அவர் மிகப்பெரிய மேதை கிடையாது, ஆரம்ப பள்ளியில் படித்த ஒரு சாதாரண ஒரு கவிஞன். இவ்வளவு பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இவ்வளவு பெரிய அவையில் அவருடைய பாடலினுடைய அழகியலையும் அவருடைய சித்தாந்தங்களையும் பேசுகிறதுக்கு அந்த பாடலில் எவ்வளோ கண்டென்ட் இருந்தால் இவ்வளவு பெரிய அவையில் அவருடைய பாடல்களை பாடி அந்த பாடல்களை பற்றி பேசுகிற அளவுக்கு அந்த பாட்டில் எவ்வளோ விதமான விஷயங்களை கலந்து கொடுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மாபெரும் கவிஞன். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றித்தான் நவகவின்னு ஒரு கவிஞர் அவருடைய பாட்டை வச்சே ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டை பாடினாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் இன்பத்தேனையும் வெல்லுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து கம்மாக்கரையில் மண்ணை பிசைந்து கவிகளில் நல்ல வாசம் பிழிந்து பாமர ஜாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு பிறந்திருக்கு நாடு கேட்டு மகிழ்ந்திருக்கு எங்க பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு, எங்க பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு என்ற நவகவியின் பாடலோடு நான் அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தராவது சாயந்தரம் 5 மணிக்கு கொட்டாய் வர்ற நேரம் அது உண்மையில் எல்லாருக்குமே ஒருத்தராவது கொட்டாய் விடுவீங்கன்ட்டு நானும் ஒவ்வொருத்தரையாக பார்த்தேன். நான் ஒருத்தர் கூட அந்த ஸ்டேஜுக்கு போகலை. எல்லாரும் அவ்வளோ, ஏன்னா பேச ஆரம்பிக்கிறப்பே முன் வரிசையில் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான், பேச எடுத்த பாயிண்ட் அம்புட்டு மறந்து போயிடும் நமக்கு. இன்னும் சில பேர் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க முன்னால், அவனை பார்த்தோம்னா இன்னும் நமக்கு அதை விட பெரிய கொடுமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப சோதனையான ஆட்கள் யாருன்னா எவ்வளவு ஜோக்கடித்தாலும் சிரிக்காமல் இந்த இப்படியே இருப்பாங்க பாருங்கள். அவனுங்களை நினச்சி தான் நான் ரொம்ப வேதனைப்படுவேன், யாரா அவங்கெல்லாம் அப்படின்ட்டு. என்ன ஜோக்கடித்தாலும் இப்படியே தான் இருப்பேன். ஒருவேளை தமிழ் தெரியலையானா தமிழில் தான் பேசிக்கிறேன், காது கேட்கலையானா கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் என்னடான்னு பார்த்தா மேட்ரு அங்கே அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு, சங்கீத சிரிப்பு. ஆனால் நீங்கள் சிரிக்கிற சிரிப்பை எந்த கேட்டகரியிலையும் சேர்க்க முடியாது. நீங்கள்லாம் பாருங்கள்,
யாராவது இதுக்குள்ளே அடங்குவீங்களா? பலவிதமான சிரிப்பு. எங்கள் ஊரில் ஒரு ஆள் சிரித்தா நாய் சங்கிலி ஏற்றிட்டு ஓடிடுச்சு. அப்படின்னா என்னடா செஞ்ச அப்படின்னா சிரிச்சேங்க அப்படின்னா, ஏண்டா வாழ்க்கையில் இப்படி சிரித்து நான் பார்த்ததில்லடான்னு. இன்னொருத்தன் சிரித்தான்னா முன்னால் இருக்க குப்பையெல்லாம் காலியாயிரும். வாயிலிருந்து புயல் காற்று மாதிரி காகிதம்லாம் பறக்கும். எத்தனை விதமான சிரிப்புகள் இருந்தாலும் அந்த சிரிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு உற்சாகம், அந்த சிரிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு பலம், ரத்தம் சுத்தமடையுது, மனது விசாலமடையும். நல்லா சிரிக்கிறவங்க யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. இந்த சிரிக்காமல் வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனால் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துலேயும் பெரிய துயரமாக அவன் தான் இருப்பான். அந்த சிரிக்காத ஆளால் தான் நாட்டில் பெரிய பஞ்சாயத்தே வருது. அதனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் எளிமையான சிந்தனைகளை மக்களுக்கு இலக்கண வரம்பை மீறி மக்களை சந்தித்த ஒரு அற்புதமான கவிஞன், மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிறைவாக உங்களுக்கு சிரிப்பதற்காக இலக்கணம் என்கிறது எவ்வளவு இன்றைக்கி மக்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குன்னா, ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான், மாடு முட்டிருச்சு, அவனை கீழே விழுந்து மாடு முட்டுது, ஐயோ மாடு முட்டுது மாடு முட்டுது அப்படின்னாரு. பக்கத்தில் அவனுடைய தமிழ் வாத்தியார் வந்தார், தம்பி மாடு முட்டுது என்பது தவறு, மாடு முட்டுகின்றது, நிகழ்காலம், நிகழ்கால இடைநிலை, கிறு கின்று ஆனின்று, முட்டுகிறது முட்டுகின்றது முட்டாகின்றது அப்படின்னு இருக்காரு. மாடு முட்டி அடிபட்டு படுத்து கிடக்கிறேன், இப்போ கிறு கின்று ஆனின்றுன்னுக்கிட்டு இருக்காரு. ஐயா நடந்து போனார். ஐயாவை நாய் கடிச்சிக்க இருந்துருச்சு. ஐயோட்டே நாய் கடிக்கிறான்னு ஐயா கத்தினார். வந்துட்டாங்க. ஐயா நாய் கடிக்குது என்பது தவறு, கடிக்கிறது, கிறு கின்று. ஐயோ நான் நடத்தினதை எனக்கே சொல்கிறானே அப்படின்ட்டு. இலக்கணத்தை எந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தணுமோ அப்போ தான் பயன்படுத்தணும். இளவு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கேன், அப்போ போய் முகாரி ராகத்தோட ஒரு சொரம் தப்பாக பாடிக்கிட்டு இருக்கிறான்னா அடித்தே கொன்னுபிடுவாங்க. உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இலக்கணம் தேவையில்லை, உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சம்பிரதாயங்கள் தேவையில்லை. எளிமையான மக்களை தன் இனிமையான தமிழில் தேனை போன்ற பாடல்களை கொடுத்த மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய நினைவு நாளில் இன்பத்தேனையும் வெல்லும் என்ற அருமையான தலைப்பில் என்னை பேச அழைத்து அனுமதித்து உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாழ்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவருடைய பாடல்களை இன்று இரவு ஏதாவது ஒரு இடத்தில் நல்ல பாடல்களை, நான் சொன்ன பாடல்களை எல்லாம் மீண்டும் வீட்டில் போய் கேளுங்கள், அந்த பாடலில் இருக்கும் சுவையை அனுபவியுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.